ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் எக் ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ 2 தக்காளியை பொடியை கட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு 1.5 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அரை ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்ட பிறகு சுடு தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு காலிஃப்ளவர் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு முட்டையை நான் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முட்டை சேர்த்திங்கன்னா குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காகத்தான். இப்போ நல்லா வந்து வதக்கி விட்ட பிறகு வடித்த சாப்பாடை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் எக் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.